ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோவிலுடைய இன்னைக்கு உண்டான கள நிலவரங்கள் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரம்ஜான், அதே மட்டும் இல்லை வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளி சனி ஞாயிறு 4 நாள் லீவு மாதிரி ஒரு ஃபார்மேட் ஆகிடுச்சு. இப்போ அதனால் திருப்பதியில் குவியும் பக்தர்கள்ன்றது தான் இனி நிலைமையில் இருக்குது. காலையிலேருந்தே ஸ்ரீவாரிமெட்டாக இருக்கட்டும், அலிப்பிரி மெட்டாக இருக்கட்டும், இலவச தரிசன டிக்கெட் கவுண்டராக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் பக்தர்கள் நிரம்பி வழிஞ்சாங்கன்றத குறிப்பிடத்தக்கது. அதை பற்றி உண்டான ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க என்ற கோரிக்கையை உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருப்பதியில் வழக்கம் போல் இன்று காலை எப்பொழுதும் 3 மணிக்கு வழங்கப்படும் இலவச தரிசன டிக்கெட் இன்று சீக்கிரமாக வழங்கப்பட்டது என தகவல் கிடைச்சது. எதன் காரணமான அதிகமான பக்தர்கள் இருந்த காரணத்தினால இன்றைக்கி ஒரு 7000 10,000 டிக்கெட்டை தான் கொடுத்தாங்க. அதுவுமே காலங்காட்டியுமே முடிஞ்சு போச்சு. 6 மணிக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. 5:50ன்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிது. நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்ததுனால சீக்கிரமாக டிக்கெட் கொடுத்துட்டாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில பேர் 12-1 மணிக்கெலாம் லைனில் நிற்க வச்சாங்க. காலைல 2 மணிக்கெலாம் டிக்கெட் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேருக்கு 1 மணிக்கெலாம் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கரெக்டான டேட்டா கிடையாது. வியாழக்கிழமைக்கு எப்பயுமே இலவச தரிசன டிக்கெட்டை எதிர்பார்க்காதீங்க என்றது தான் என்னோடய குறிக்கோளாகவும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் வாங்க வேண்டும் என்றால் நள்ளிரவே வர வேண்டும். இன்றைய நிலவரப்படி நைட்டு ஒரு 12-1 மணிக்கெலாம் திருப்பதி கண்டிப்பாக நீங்கள் ரீச் ஆகிடுங்க. அப்போ தான் காலைல என்ன டைம் வேணால் கொடுப்பாங்க. ஏன்னா டிபெண்ட் ஃபார் க்ரௌட், பக்தர்கள் வருகையை பொறுத்து எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் கட்டுப்படுத்த முடியாமல் கூட்டம் இருக்கா, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் டிக்கெட் தராங்க என்ற விஷயங்களையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விருப்பப்படுறேன். இலவச தரிசன டிக்கெட் மொத்தம் 3 இடங்களில் கொடுக்குறாங்க. திருப்பதிக்கு ட்ரெயினில் வர வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுபி வாசத்துலையும், திருப்பதிக்கு பஸ்ஸில் வர வசதியாக திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை வழியாக போகிறவங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் டிக்கெட் கொடுத்தாங்க. வியாழக்கிழமைக்கு டிக்கெட் மட்டும் தான் முற்றிலும் காலியாகி விட்டது. இதுவே புதன்கிழமை டிக்கெட் கொடுத்தாங்க, ஒரு 10 மணி வரைக்கும் இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமை டிக்கெட் கொடுத்தாங்க, நைட்டு வரைக்குமே டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு சொல்லிக்கலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு காலை 3 மணிக்கு 2 மணிக்கு டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா மேக்ஸிமம் நாளைக்கு ஈவினிங் வரைக்குமே டிக்கெட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது என்ற விஷயங்களையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். ஸ்ரீவாரிமெட்டில் காலை 6 மணிக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. காலை 8:27 8:37 டிக்கெட் காலி ஆகிடுச்சுன்ற தகவல் நமக்கு கிடைச்சது. ஸ்ரீவாரிமெட்டில் டெய்லியுமே 5000 டிக்கெட் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரிமெட்டில் கட்டுப்படுத்த முடியாத பக்தர்கள் கூட்டம் வந்திருந்தாங்கன்ற தகவல் நம்மக்கிட்ட தெரிஞ்சது. அந்த இமேஜை நமக்கு கிடைச்சது. நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், நீங்கள் வேணால் பார்த்துக்குங்க என்ற விஷயங்களை அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்களுடைய எண்ணிக்கை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்கு அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். 10/4/2024 அன்று 65,570 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. முந்தா நேற்று 55,000 பேர் தான் பார்த்துருந்தாங்க. அதிகமான க்ரௌட்னு சொல்லிக்கலாம். 24,446 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 3,53,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கு. 12 மணி நேரம் வரைக்கும் தரிசனத்துக்கு ஆயிருக்கு. 13 குடோன்களை பக்தர்களை தங்க வச்சதா திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்றத இந்நேரத்தில் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்று தரிசனம் பார்க்கும் நேரம் அதிகமான பக்தர்கள் க்ரௌடு வராங்க. ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டும் இல்லாத காரணத்தினால டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஒரு 12 மணி நேரம் முதல் 18 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு இன்று தரிசனம் பார்க்க ஆகலாம் என்ற தகவலை உங்ககிட்ட வைக்கிறேன். மேபி குறைய வாய்ப்பு இருக்குது, அதிகமாக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். 300 ரூபாய் தரிசனத்துக்கு 1.5 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் வரை ஆகலாம். இலவச தரிசன டிக்கெட் மூலயமா தரிசனம் பார்க்கும் பக்தர்களுக்கு 3 முதல் 6 மணி நேரம் வரை இன்று சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகலாம் என்ற விஷயங்களையும் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். திருமலையில் தற்போது வரைக்கும் சிஆர்ஓ ஆஃபீஸில் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்சம் க்ரௌடியாக இருக்குது. லாக்கரி ஏரியா எல்லா இடங்களும் வழக்கத்தோடு பக்தர்கள் க்ரௌட் கொஞ்சம் கணிசமாக உயர்ந்திருக்கு என்ற விஷயங்களை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் நம்மளிடம் நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம ரீப்ளை பண்ணலான்ற விஷயம் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். சார், சர்வ தர்ஷனம் 300 ரூபாய் தரிசனம் ஒரே கியூ லைனில் அனுப்புகிறாங்களா, ஒரே வரிசையில்? அது எதுக்கு நாங்கள் 300 ரூபாய் டிக்கெட் வாங்கணும்னு கேட்குறீங்க? அப்படி கிடையாதுங்க. 300 ரூபாய் தரிசனம் வேறு, சர்வ தர்ஷனம் வேறு தான் சார். அது ஒன்றா எங்கே மேட்ச் பண்ணுவாங்கன்னு நம்ம கேட்டிங்கன்னா
அந்த கோயில் வரும்போது வர ஜாயிண்டிங் ஏரியா தான் மென்ஷன் பண்ணுவாங்க. குடோன் தனி, உங்களுக்கு எல்லாமே தனித்தனி, உங்களுக்கு அப்படி தெரியலாம் வேணாம், அவ்வளோதான். நாங்கள் திருப்பதிக்கு போனோம். பக்தர்கள் கூட்டம் குறைவாகவே இருந்தது. ஆனாலும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் காக்க வச்சு தான் தரிசனம் பார்க்க வைக்கிறாங்க. எல்லோரும் குமிச்சு வச்சு தான் அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறீங்க. இந்த சந்தேகம் எனக்குமே இருக்குது தான். வெளியில் ஒன்றுமே யாருமே இருக்க மாட்டாங்க கோயில் வெளியில். ஆனால் உள்ள கூட்டமாக இருக்க மாதிரியே இருக்கும். அது ஏன்னு நமக்கும் தெரியல. அதான் உண்மை. சார், உங்கள் இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி. வியாழக்கிழமை வந்தால் தரிசனம் பார்க்க முடியுமா? இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடாக இருக்க, தரிசனம் பார்க்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டில் டிக்கெட் வாங்கிட்டு திருப்பதி டு திருமலை போக முடியுமா? நடந்து போகலாமா இல்லை பஸ்ஸில் போகலாமா? வெஹிக்கிள் ஃபெசிலிட்டி இருக்குமா? ஸ்ரீவாரிமெட்டிலேருந்து திருப்பதிக்கு போகிறதுக்கு பஸ் இருக்குங்க, தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போகிறதுக்கு நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டும் போகலாம், டிக்கெட் வாங்காமையும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நடைபாதையில் கொடுக்குற டிக்கெட்டை வாங்கிட்டு நடைபாதை வழியாக தான் போகணுன்ற சட்டம் கிடையாது. நீங்கள் பஸ் மார்க்கமாகவும் போகலாம், நீங்கள் நடந்தும் போகலாம். ப்ரோ, இப்போ தான் திருப்பதி போயிட்டு வந்தோம். 7:30 மணிக்கு ரீச் ஆகிடுவோம். போயிட்டுருக்கோம், 7:30 மணிக்கு ரீச் ஆகிடுவோம். எஸ்எஸ்டி டோக்கன் அவைலபிலிட்டி இருக்குமா? டிக்கெட் இருக்காதுன்னா டிக்கெட் ஃபுல்லாக ஃபினிஷ்ட் ஆகிடுச்சுன்னா எஸ்எஸ்டி டோக்கன் இல்லாமல் போகலாமா? 24 ஹவர்ஸ் எஸ்எஸ்டி டோக்கன் இல்லாமல் தரிசனம் பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் மார்னிங் 11:05க்கு ரீச் ஆகிடுவோம் திருப்பதி. அப்போ வந்தால் டிக்கெட் கிடைக்குமா? கிடையாதுங்க, டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு இல்லை. டிக்கெட் ஃபுல்லாக ஃபினிஷ்ட் ஆகிடுச்சிங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ஸில் போகலாமா இல்லை நடந்து காளிகோபுரத்தை போய் ஸ்கேன் பண்ணணுமா? இந்த ஸ்கேனிங் ஆப்ஷன்றதெல்லாம் தூக்கிட்டாங்க. நடைபாதை வழியாக போனாலும் சரி, நீங்கள் பேருந்து மார்க்கமாக போனாலும் சரி, டிக்கெட்டை வாங்கிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நடந்து போகிறவங்களுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு விஷ்ணுவாசம் வாங்கிக்கலாமான்னு கேட்குறீங்க. நீங்கள் விஷ்ணுவாசலையும் வாங்கலாம், பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் வாங்கலாம். அது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. ஆன்லைன் புக்கிங் ₹300 தரிசன டிக்கெட். தனியார் ஊழியர்களிடம் கமிஷன் தொகை டிக்கெட் வாங்க வேண்டுமா? இல்லை கீழ் திருப்பதியில் புக் செய்து அல்லது திருப்பதி தகவல் செய்யும் மூலயமாக பெற்றுக்கொள்ளும் வசதி ஏற்பாடு செய்யவும். அவங்க தான் ஆல்ரெடி ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். தனியார் ஊழியர்கிட்ட கொடுத்தா அது விற்பனை வேறு விதமாக போகும். ₹300 டிக்கெட் ₹1000 கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. என்னுடைய சஜஷன் அவங்க கிட்டே இருக்கிறது பெஸ்ட்டு தான். ஆனால் என்னோடய கேள்வி என்னென்னா, 1 மாதத்துக்கு முன்பு விட்டால் போதும்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3 மாதத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் விடுவோம், அப்போ தான் ட்ரெயின் டிக்கெட் பஸ் டிக்கெட்லாம் புக் பண்ணின்னு தேவஸ்தான சார்பாக தெரிவிக்கிறாங்கன்றது நேரத்தில் உங்ககிட்ட குறிப்பிட இருக்கிறேன். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல்லேருந்து உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் டெய்லி ஒரு வீடியோ கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு வழங்குவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.